வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. புதுச்சேரியில் கவரிங் நகைகளை அடகு வைத்து மோசடி செய்த கும்பல் போலீசில் சிக்கியுள்ளது. சிறையில் தொடங்கிய நட்பு பெரிய கொள்ளை கும்பலாக உருமாறியது எப்படி? புதுச்சேரி பாரதி வீதியைச் சேர்ந்த அசோக் குமார் முதலியார்பேட்டையில் அடகு கடை நடத்தி வருகிறார். கடந்த 5ஆம் தேதி அவரது கடைக்கு கார்த்திக் என்பவர் வந்து தான் முதலியார்பேட்டையில் வசிப்பதாக கூறி 16 கிராம் நகையை அடகு வைத்துவிட்டு 85,000 ரூபாய் பெற்று சென்றார். அவர் சென்ற பிறகு அசோக் குமார் நகையை சோதனை செய்த போது அது தங்க முலாம் பூசப்பட்ட கவரிங் நகை என்பது தெரிய வந்தது. இது குறித்து அவர் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக முதலியார்பேட்டை காவல் ஆய்வாளர் கண்ணன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போது கார்த்திக் கொடுத்த முகவரி போலியானது என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் நகை அடகு கடையில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தினர். அவரது புகைப்படத்தை தமிழக போலீசாருக்கு அனுப்பியதில் அடிதடி தகராறு போன்ற வழக்கில் தொடர்புடைய சென்னை கோட்டூரைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பது தெரிய வந்தது. இவர் தனது பெயரை கார்த்திக் என மாற்றி கவரிங் நகையை அடகு வைத்திருக்கிறார். உடனே புதுச்சேரி போலீசார் சென்னை சென்று அவரை கைது செய்து புதுவை அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அப்போது கொட்டிவாக்கத்தைச் சேர்ந்த பிரசாத் என்ற லால், ஷேக் இஸ்மாயில் ஆகியோருக்கும் கவரிங் நகைகளை அடகு வைத்ததில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்கள் 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஒரு கார், 1,20,000 ரூபாய் பணம், அடகு வைக்க தயாரித்து வைக்கப்பட்டிருந்த தங்க முலாம் பூசப்பட்ட கவரிங் நகைகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் அவர்கள் கடந்த 8ஆம் தேதி இரவு வில்லியனூரில் ஒரு நிதி நிறுவனத்தில் கவரிங் நகைகளை அடகு வைத்து 87,000 ரூபாய் மோசடி செய்தது தெரிய வந்தது. அத்துடன் சுரேஷ்குமார் மீது 7 வழக்குகளும், பிரசாத் என்ற லால் மீது 3 வழக்குகளும் நிலுவையில் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இவர்கள் அனைவரும் வெவ்வேறு வழக்குகளில் கைதாகி சிறையில் இருந்தபோது இவர்களுக்கிடையே நட்பு ஏற்பட்டு மோசடி கும்பலாக உருவெடுத்துள்ளனர். அடகு வைக்கப்படும் கடைக்கு அருகே 2 மணி நேரம் முன்பாக வந்து அந்த பகுதியில் உள்ள வீதி, கடைகள், முக்கிய நபர்கள் பற்றிய தகவல்களை திரட்டிக் கொண்டு அடகு கடைக்கு சென்று உள்ளூர் நபர் போல பேசியுள்ளனர். மேலும் தொலைபேசியில் யாருடனோ சண்டையிடுவது போல பேசி உடனடியாக பணத்தை கொண்டு வந்து தருகிறேன் என்று கூறி அவசரமாக பணம் கொடுங்கள் என நடித்து போலி நகைகளை கொடுத்து பணம் பெற்றதும் தெரிய வந்தது. மோசடி செய்து பெற்ற பணத்தை சென்னை மற்றும் புதுச்சேரியில் மதுபான விடுதிகளிலும் பப்புகளிலும் செலவிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் முதன்முறையாக இப்படி ஒரு மோசடி கும்பலை கைது செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.